அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் 2 நான் முதல்வன் பேட்ச் டெஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சில விஷயங்கள் பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு டெஸ்ட் 2ல ஒரு 11 பேர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ரேங்க் லிஸ்ட்டுக்காக. ஸோ இதுலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வெரி குட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 பேரில் 3 பேர் வந்து வெரி குட் ஸ்டாண்டர்ட்னு அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு 3 பேர் வந்து குட்டுன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. 5 பேர் ஆனால் கொஸ்டின் டஃப்னு அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் ஈஸின்னு யாருமே அனுப்பலை. ஐ திங்க் எனக்கே தெரியும் யாரும் மனசாட்சிக்கு விரோதமாக கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்ப மாட்டீங்க. ஸோ கொஸ்டின் டஃப் ரைட் இருக்கட்டும். இந்த கொஸ்டின் டஃப் இருந்தாலும் இந்த இங்கே ஒரு சில விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் 3 பற்றி நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அதே மாதிரி ஸ்கெடியூல் 3 தமிழ் பிடிஎஃப் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டஃப். இப்போ வந்ததில் கொஸ்டின் டஃப் அதில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் நம்ம கேட்போம். 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 94 கேள்விகள் சரியாக ஒருத்தரும், 90 கேள்விகள் ஒருத்தரும், 89 கேள்விகள் ஒருத்தரும், 85 கேள்விகள் 2 பேரும், 82 வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும். ஸோ கிட்டத்தட்ட 80+ன்னு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4 இது 5 6 7 பேர் வந்து 80+ அடிச்சிருக்காங்க. 11ல் 7 பேர் 80க்கு மேலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான், ரைட். அதே மாதிரி வந்து அதாவது 80% கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 7 பேர் 80க்கு மேலே எடுத்திருக்காங்க. 100க்கு 80ங்கிறது 7 பேர் எடுத்திருக்காங்க, ரைட்டா. ஸோ மொத்தம் இப்போதைக்கு 11 பேர் தான். அப்போ 4 பேர் தான் வந்து அந்த 80க்கும் கீழே போயிருக்கு. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தது ஜிகே 75க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே யார் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒருத்தவங்க 60 அடிச்சிருக்காங்க. சரி, 50+ அப்படி சொன்னால் 55 ஒருத்தரும், 56 2 பேரும் அடிச்சிருக்கிறாங்க. 45 2 பேர் போட்டிருக்கீங்க. ஸோ 45+னாலே ஓகே. நம்ம இதில் ஜிகே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். மேக்ஸ் பார்க்கும்போது 21க்கு 25க்கு 21ங்கிறது 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. 20ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். இப்போதைக்கு 4 பேர் வந்து 11ல் 4 பேர் வந்து 20+ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா வந்து 160க்கு மேலே 3 பேர், 160 அண்ட் 160க்கு மேலேன்னு பார்க்கும்போது 3 பேர் வந்து போட்டிருக்கீங்க. 167 ஒரே ஒருத்தர், சரிங்களா. அதாவது இது வந்து 9.1% அந்த ஃபில் மாதிரி வந்து இவங்க காமிச்சிருக்கு இங்க, ரைட்டா. அதே மாதிரி 153 அப்படிங்கிறது வந்து 2 பேர் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வெரி ஸ்டாண்டர்ட், வெரி குட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும், குட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும், டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, ஓகேங்க. அதாவது இது வந்து நல்லது தான், ஓகேங்களா. வேற ஏதாவது உங்களுடைய கமெண்ட் இருந்தாலும் நீங்க வந்து பண்ணலாம், அந்த ரைட்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவதுனாலும் நீங்க வந்து செய்யலாம், ரைட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருந்து வந்துச்சா, முடிந்தவரை அனைத்து கேள்விகளும் எழுத முடிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் முடியலை, டயத்துக்கு முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் முடிஞ்சிருக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் வந்து பிடிஎஃப் கிளாஸ் படித்ததிலிருந்து வந்துச்சா, பிடிஎஃப் இல்லைனா வகுப்பு நான் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து வந்திருக்கான்னு கேட்டால் 100% சொல்லியிருக்கீங்க எஸ். இது ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இங்க 100% வந்ததுனால 100% நாங்கள் எல்லா கொஸ்டினுமே வந்து பிடிஎஃப்ல இருந்து தான் கேட்டிருக்கோம், கிளாஸ்ல இருந்து தான் கேட்டிருக்கோம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் வெளியே இருந்து போயிருக்கோம். ஒரு சிலது டாபிக் மாற்றிருக்க மாட்டோம், கொடுத்த டாப்பிக்கை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து நாங்கள் வெளியே போவோம். அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு, ரைட். இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். டெஸ்ட் 3 ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 3. இதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள், அரண் வலியுறுத்தல், இதுவும் நீங்கள் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் புக்கில் இருந்தால் இது வந்து வரப்போகுது. அதே மாதிரி அறநூல்கள் தொடர்பான செய்திகள், திரிகடுகம் இன்னா 40, இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதும் நான் வந்து வேர் டு ஸ்டடியில் சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில்
நான் என்னோட மெட்டீரியலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் வந்துரும்ப்பா. திணை மரபுகள், உயர்திணை, அஃறிணை, பால் மரபு, காலம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துரும். அடுத்தது இது வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன். ரைட்டா? சரி, அதே மாதிரி வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது யூனிட் 5 இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கிடைச்சிரும். யூனிட் 6 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கிடைச்சிரும். வகுப்புகளும் இருக்கும். ஓகே, இதுக்கு மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உடைய மீ சீமா மீ போவா மிகச்சிறு மடங்கு மிகப்பெரு வகுத்தி, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். நம்ம மேக்ஸ் சார் வந்து கிளாஸ் கொடுப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். இது கொஸ்டின்ல வந்து கேட்க மாட்டோம். ஆனால் இதுக்கான மெட்டீரியல் இந்த தடவை வழங்கப்படும். ஓகேங்களா? ஏன்னா டெஸ்ட் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், அதில் வந்து சயின்ஸுக்கு நான் வந்து கொடுத்துருந்தேன்ல, உயிரியல் வகைப்பாடுகள், அதே மாதிரி அங்கே வந்து பிரின்சிபல்ஸ் பற்றி இருக்கும், கோட்பாடுகள். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த 3ஆவதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து இந்த மரபியல் இதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸோட நான் கொடுத்துருவேன். ஸோ அதை படிங்க போதும். அண்ட் வழக்கம் போல் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கேன், 12/1/2025. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அன்னைக்கே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அதாவது ஆன்சர் கீ வந்துடும். மார்க் என்ட்ரி 8 PM. வழக்கமாக 8 PMனு சொல்லுவேன், ஆனால் அடுத்த நாள் தான் அனுப்புவேன். ஏன்னா நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பணும், அதனால. அண்ட் பொங்கல் ஹாலிடேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் டயத்துலலாம் எந்த டெஸ்ட்டும் நம்ம வந்து இல்லை, ஆனால் படிங்க. ஏன்னா 19ஆம் தேதி டெஸ்ட் 4 வந்து இருக்கு. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பிடிஎஃப் பற்றி நான் சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமானது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கு, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். இதுதான் வந்து உங்களுக்கு கேட்பேன் அப்படி சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே 6ஆம் வகுப்பு இங்கே கொடுத்துருக்கா. ரைட், 6ஆம் வகுப்பு இந்த பிடிஎஃப் தான். ஒரு 60 பக்கம் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 7, 8, 9 இயல்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு. ரைட், அதே சமயத்துல இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் போட்டிருக்கேன்ல, இது எல்லாமே பிடிஎஃப், இது கிளாஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பிடிஎஃப்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த 2 இது அரண் வலியுறுத்தல் ஈகை திருக்குறள் பேஸ் பண்ணது. இந்த திருக்குறள் பேஸ் பண்ண இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்லயே இருக்கு, இதே பிடிஎஃப்லயே இருக்கு. ஸோ அதனால இது மட்டும் படிங்க. ஆனா கொஸ்டின்ஸ் இதை சார்ந்து வேற சிலது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மரபுகளை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களே, இது வந்து 8th புக்லையும் 10th புக்லையும் இருக்குப்பா. நான் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? 8th புக்ல இயல் 1லையும் 10th பழைய புக்ல இயல் 9லையும் 10th புது புக்ல இயல் 4லையும் வந்து இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கும்போது இது உங்களுக்கு வரும். ரைட், ஸோ அப்போ இந்த 3தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிங்க. புக் பேக் மட்டும் படிக்காதீங்க. இந்த தடவை நான் வந்து புக் பேக் தாண்டியும் உள்ளே இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, தாரா பாரதினா என்ன, இதெல்லாம் வந்து கேள்விகளாக வரும். கம்பல்சரி புது சிலபஸாகவே இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. வேலுநாச்சியார் பற்றி இப்போ தான் வந்துட்டு போச்சு அவங்களுடைய தினம். ஸோ அதனால வேலுநாச்சியார் பற்றி கேட்பாங்க. ஏன்னா வேலுநாச்சியார் இப்போ கொஞ்ச நாளாக வந்து டாக் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நால்வகை சொற்கள் இந்த இலக்கணமும் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. இதுல இருந்து நிறைய நான் வந்து கேட்பேன். நால்வகை சொற்கள்னா என்ன, ஏன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே கிளாஸ்ல எடுத்திருக்கேன். உரிச்சொல்னா மா அப்படின்னு வரும், இல்லைன்னா சாலைன்னு வரும். ஓகேங்களா? சால மிகுத்து பெயின் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்ப சாலைனா என்ன, ஏன்னா அதிகமா அப்படின்னு சொல்றது, மானா பெரிய அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் கொஸ்டின், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது படிங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேனோ, அந்த நூல் வெளியாக இருக்கட்டும், அதே மாதிரி புக்கு உள்ளக்குள்ளேயே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதெல்லாம் படிக்கணும். இலக்கணம் கம்பல்சரி ஃபுல்லாக படிக்கணும். இந்த இலக்கணத்திலே பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகை. இது உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த அதாவது இந்த பெயர் சொல் மற்ற இதுக்கு முன்னாடி சொன்னது வராது. பெயர், ஏன்னா அது ஏற்கனவே நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஓகே, இந்த பெயர் சொல் இந்த 6 வகை என்னென்ன, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி சொல்லுவேன். ரைட்டா? ஏன்னா கம்பல்சரி புதுசா படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த திருக்குறளுக்கு வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன்ல, இந்த அரண் வலியுறுத்தல் ஈகை, இது மொத்தமே 4 குறள் தானே சார் இருக்கு, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா பின்னாடி இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ கடைசி பேஜ்ல வந்து இருக்கும். ரைட்,
அதே மாதிரி இந்த குழந்தைகளை பாதுகாப்போம், இந்த கைலாஷ் சத்யார்த்தி பத்தி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் பாருங்க. அண்ட் வந்து அணி இலக்கணம், அணி இலக்கணம் வந்து உங்களுக்கு லாஸ்டா வந்து வரும். ஆனா இந்த புக்ல இருக்கிறத ஒரு தடவை படிச்சிருங்க நீங்களாவே பை யுவர் செல்ஃப். ஓகே, அணி இலக்கணம் என்றால் என்ன, இயல்பு நவிர்ச்சி அணி என்றால் என்ன, உயர்வு நவிர்ச்சி என்றால் என்ன. இந்த உயர்வு நவிர்ச்சி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் என்னுடைய வகுப்புலயும் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் நீங்க அன்றாடம் சில இடங்கள்ல வந்து ஓவர் பில்டப்பா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அது இதுதான். இயல்பா இருக்கிறத தாண்டி ஓவர் பில்டப்பா வந்து பண்றது. ஆஹா, என்ன அப்படியே நிலா மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நிலாவா? ஆமா, கருப்பு நிலா. சோ அந்த மாதிரி ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் நிறைய இடத்துல. சோ அதெல்லாம் உயர்வு நவில் நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. நவிர்ச்சி அணி ரோல் ஆகுது. ரைட். அதே மாதிரி இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்ப இந்த இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து அதுக்கு ஒரு கவிமணி தேசிய விநாயகனாருடைய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது நார்மலா இருக்கிறது, இங்க பிக்சர்ல இருக்கிறது அப்படியே இருக்கு. இது நிகழும் தான். ஓகேங்களா? ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அப்படியே அப்படியே பியூட்டிஃபுல்லா சொல்றது. ரைட்டா? ஆனா இங்க உயர்வு நவிர்ச்சியில பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குளிர் நீரில் ஆகாச கங்கை அனல், ஆகாசத்துல இருந்து கங்கையா இருக்கா? ஓகேங்களா? பாதாள கங்கை இருக்கா? ஓகேங்களா? கங்கை ஓடுது, வடக்கு சமவெளியில கங்கை ஓடுது. ஹிஸ்டரியில ஜியாகிரபில படிச்சிருப்போம். தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கங்கை வந்து அந்த என்ன சொல்ல, வெஸ்ட் பெங்கால்ல வந்து அது நேரடியா சுந்தரவனம் அங்க அந்த இடத்துல போய் கலந்துருது. அங்க ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா கிரியேட் ஆகும். அங்க கங்கை மட்டும் இல்லாம பிரம்மபுத்திரா இதெல்லாம் சேர்ந்துதான் உள்ள போய் மெர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? வங்காள விரிகுடால போய் கலந்துருதுன்னு படிச்சிருப்போம். ரைட்டா? சோ அப்ப இதே மாதிரி ஃபராக்கா பேரேஜ்னா என்ன, ஓகே, ஹரித்வார்ல தான் வந்து அது ஒரு சமவெளியில போகும். இந்த மாதிரிலாம் நம்ம ஜியாகிரபி படிச்சிருக்கோமா? ஆனா ஆகாச கங்கைன்னு ஒண்ணு இருக்கா? பாதாள கங்கைன்னு ஒண்ணு இருக்கா? ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா. இதெல்லாம் ஓவரா இல்ல, அள்ளி போடுறதுக்கும் அளவு வேண்டும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். நான் கலோக்கியல சொல்றேன். அஸ்பர் இலக்கண முறைப்படி சொல்ல வேண்டும் என்றால் இயல்பை தாண்டி மிகைப்படுத்தி இருக்கும். ஓகேங்களா? மிகைப்படுத்தி இருக்கும். ரைட். ஸோ இதுதான் சொன்னேன்ல, அவ்வளவுதான் போதும். இது நீங்களே படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட். அதே மாதிரி நான் இங்க சொன்னேன் பாத்துங்க, அரண் வலியுறுத்தல், அதுக்கப்புறம் ஈகை. ஓகேங்களா? கொடைத்திறன். ஸோ இந்த 10 பாடல் வந்து படிங்க. அந்த பாடலுடைய அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. உங்களை ஏன் சர்ச் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்டா அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நான் என்னதான் இங்க உட்காந்து நடத்தினாலும் உங்களுக்கு பெருசா இருக்காது. ஸோ அப்ப நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி கேட்பேன். ரைட். அடுத்தது இன்னா 40. இது நான் மெட்டீரியல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால இன்னா 40. ஏன்னா வந்து நான் வேர் டு ஸ்டடிலே சொல்லியிருப்பேன் இந்த இன்னா 40 என்னன்னு சொல்லிட்டு. இது எங்களோட மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ நம்ம பசங்க ரெடி பண்ணது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்ல இருந்து எடுத்தது. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது திரிகடுகம். இன்னைக்கு இந்த தடவை சிலபஸ்ல இருக்கிறது. இது வந்து வேற ஒரு புக்ல இருந்து எடுத்தது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் வேற புக்ல இருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டா மேற்கோள்கள் இந்த புக்ல வந்து நிறைய இருக்கு. ஐ திங்க் ஒரு அகாடமி நினைக்கிறேன். எனக்கு என்ன எந்த அகாடமின்னு எனக்கு தெரியலப்பா. ஓகே. ஸோ அது ஏதோ ஒரு சம் அகாடமில இருந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணி வைங்கப்பான்னு சொல்லிட்டேன். இந்த பேஸ்ட் பண்றது பிடிஎஃப் ரெடி பண்றதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால ஸோ நம்ம அதுக்குள்ள உள்ள வர்றது இல்லை. சரி. ஸோ அது அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது சார் ஏன் சார் மற்ற அகாடமி இதெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை மற்ற புக்ல இருந்தெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இது இந்த 2 டாபிக் மட்டும் தான் வச்சிருக்கோம். மற்றது எல்லாமே ஸ்கூல் புக் தான். இப்போ பழைய புக்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம். ஆனா அது இட் வில் டேக் சம் டைம். பட் இவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்க பழைய புக்லன்னு சொன்னா திருக்கடுகம் எங்க இருக்கு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே நான் வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வந்து இங்க இருக்கும் பாருங்க, திருக்கடுகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பறையன்னு கொடுத்துருக்கு. பழைய புத்தகம். ஏன்னா 2வது பருவத்துல இயல் 1ல வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னா 40க்கு நான் நம்மளோட மெட்டீரியல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் காரணம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இன்னும் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் 2க்காக நம்ம கற்பதைஸ்ல டெஸ்ட் 2க்காக இன்னும் ஃபில் பண்ணாதவங்க இந்த இதுல ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க, அதாவது
டெஸ்ட் 2வா இருக்கட்டும், அதே மாதிரி டெஸ்ட் 3க்கா இருக்கட்டும், இன்னும் ஆரம்பிக்காதவங்க ஆரம்பிங்க. டெஸ்ட் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நானே சொல்லிடுறேன். இப்பயும் சொல்றேன், நான் கொஸ்டின் எடுக்கும் போதே டஃப்பாகவே எடுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சார் ரொம்ப டஃப்பாக இருக்கு சார், 50% டஃப்பாக இருக்கு சார் அப்படி சொன்னீங்க. பரவாயில்ல, கஷ்டமானதே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாமே ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கஷ்டமாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? இங்க உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்து எழுதி பார்த்தீங்க, பழகிட்டீங்க. ஆனா அங்க ஈஸியா கேட்டாங்கன்னா செம்ம ஜாலி ஆயிருவீங்க. நான் இங்க வந்து ஒரு 6 மாசம் உங்களை குஷிப்படுத்துறது என் நோக்கம் கிடையாது. 6 மாசம் உங்களை வந்து பயிற்சி கொடுக்கறதா என் நோக்கம். ஸோ பயிற்சியில் கடினமாக பயிற்சியை செய். உண்மையான போரில் நீ மகிழ்ச்சி அடைவாய். ஓகேங்களா? பயிற்சி டயத்துல வேர்வை சிந்தாதவன் அந்த ஃபைனல்ல போய் வந்து மாட்டிக்குவான். ஓகேங்களா? ஸோ அப்ப போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். பயிற்சியில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். ஸோ என் மாணவர்கள் யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது. ஏன்னா 6 மாசம் வந்து கடினமா படிக்கிறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டா அது வேஸ்ட். உங்களுக்குன்னு ஒரு ஒரு திறன் உள்ள இருக்கும்ல, அந்த திறனுக்கு மேல நான் கொண்டு போகணும். அதுதான் அதுதான் பயிற்சி. ப்ராக்டிஸ். இங்க ஈஸியா கொஸ்டின் கொடுத்தேன்னா இங்க வந்து எனக்கு டெஸ்ட் பேட்ச்ல நிறைய பேர் சேர்ந்திருப்பீங்க, அது எனக்கே தெரியும். ஆனா அது அது எனக்கு தேவையில்லை. நமக்கு ரிசல்ட் தான் வேணும். நம்ம ரிசல்ட் அடிக்கிறதுக்கு கஷ்டமா தான்ப்பா இருக்கும் கொஸ்டின். நீங்க எவ்வளவு, அதாவது என்னோட சேர்ந்து நீங்க மேல வாங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். உங்களோட சேர்ந்து என்னையும் எல்லாரையும் கீழே இறக்கி விட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதேனும் டவுட் இருந்தா வாட்ஸ்அப்பில் அழைத்து கொள்ளுங்க, வாய்ஸ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பியா இருங்க, ஜாலியா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.